வீர எல்லாம் உலகத்தினுடைய மொழிகள் எல்லாம் சான்றோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் தமிழர்களுடைய தமிழ் மொழி இதற்கை வாய்ந்த தொன்மொழி சொல்லப்படுகிற தமிழ் மொழிக்கு பக்தி மொழி என்று ஒரு பேர். பக்தி என்றால் அன்பு என்று ஒரு பொருள், பக்தி என்றால் காதல் ஒரு பொருள், பக்தி என்றால் உணர்வு சார்ந்த ஒரு பொருள். இந்த மொழிக்கு பக்தி மொழி என்ற பெயர் இந்த தமிழ் மொழிக்கு இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இத்தகைய திருமுறைகளும் ஆத்மீக நூல்களும் வேத உணர்வுகளெல்லாம் காரணம் வந்து அந்த கட்டுரையிலே முதல் கட்டுரையிலேயே மிக அழகாக சுதந்திரவர்கள் எழுதி அமைந்திருக்கிறார். அந்த கட்டுரையிலேயே அவர்கள் முதலாவது விடயமாக இந்த திருமுறைகளை பற்றி சொல்ல தொடங்குகிறவர். திருமுறைகளிலே காணப்படுகின்ற வாழ்வியலை பற்றி சொல்லுகின்ற போது இந்த உலகத்திலே பாருங்கள், வாழ்க்கையிலே மிகப்பெரிய நடப்பதற்காக இல்லற தர்மம் சொல்லுகிறார். ஒரு நல்ல புண்ணியத்தினாலே கிடைக்கின்ற வாழ்க்கையிலே இல்லறம் என்பது கூட மிக முக்கியமானது. இந்த இல்லற தர்மத்தினுடைய சிறப்பு, ஒரு வீட்டினுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி இந்த திருமுறைகளிலேயே முதலாவது கட்டுரையிலேயே மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமியுடைய தேவாரத்திலிருந்து அதை தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய ஆன்மீக அறிஞர்கள் வாலிக்கலானி ஈவாஜனாலும் ஆதாரனாலும் பெரிய பெரியவர்கள் இந்த திருமுறைகளை பற்றி கட்டில் எழுதியவர்கள் பேரறிஞராக இருந்த சுப்பிரமணிய முதலியார் போன்றவர்கள் எல்லாருமே முதலாவது திருமுறைகளை பற்றி கட்டில் எழுதுகிற போது இந்த மண்ணில் நம்ம உத்தரவாதத்தை எடுத்து அதை பற்றி சொல்லுகிற சிறப்பு. ஏனென்றால் சைவ சமயம் வளர்ச்சி வருகிற காலத்திலே வைஷ்ணவர்கள், அதாவது சமணர்கள், பௌத்தர்கள் துறவைத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒரு சமயம் வாழ்வதற்கால் இவர் துறவியாக போகுங்கள் என்று திருத்தாரம் செய்த காலத்திலே இல்லை இல்லை வாழ்வாங்க வாழ்ந்து கடவுளை அடையலாம் என்று சொல்லுவது நாயன்மார்கள் வாழ்வியல் கூடாது வேதனை அடையலாம் என்று சொன்னதற்கு ஒரு உதாரண திருமுறையாக இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற திருமுறையில் சென்றது பாரம்பரியம் அன்பு இருந்தது. என்னுடைய சிவத்தமிழ் அவர்கள் இந்த திருவாரூர் இந்த திருவாரூர் மிகவும் மிக பிரியமான இந்த திருவாரூர். இந்த திருவாரூரை ஒரு முறை ராமநாதர் கல்லூரியில சன்மார்க்க சபையுடைய விழா, அதிலே இலக்கண நமசிவாய தேசியர் அவருக்கு இந்த தலைப்பு மண்ணில் நல்ல வண்ணம் தலைப்பு நானும் அதிலே பேசினேன். நான் மிக சிறியவன் இலக்கண வித்தகர் இந்த திருவாரூரை பேசினார். 2 மத்தியா. ஆனால் ஒவ்வொரு காலத்துல நான் கூட நேரம் எடுக்கணும். அவர் சொன்னது இல்லை இல்லை நீங்க நல்லா பேசுவோம், அவ்வளவு நல்லா இருக்கும். முதலாவது அவர் சொன்ன வசனம் உங்களுடைய ஞாபகமாக இருக்கிறது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வாழலாம் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன வாழலாம், வாழப்போகிறாயா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்ப ஞானசம்பந்தர் வாழலாம் சொல்லி இருக்கிறபடியா வாழாமலும் விடலாம். இது உலகில் கொடுப்போம். அப்ப இந்த நல்ல வண்ணம் வாழ்வதற்கு என்ன வழி என்று சொல்லி கொண்டு வருகிற போது கடைசி வேலையை அடுத்ததால் இடவெளியை பெண்ணின் நல்லாளோடும் இருந்ததை வீட்டில் நல்ல பெண் மனிதனுடைய வேறாக இருக்கிற பெண் நல்லாள். அப்போ திருஞான சம்பந்தர் திருவேதமானையும் பார்வதியையும் சொல்லுவதற்காக பெண்ணில் நல்லாள் மாதிரியா நல்லவள் என்று எல்லாருக்கும் இந்த நல்லவள் என்ற சொல்லே அதை கொண்டு வந்து போகிறார்களா? எல்லாரும் திருமணமாகி எல்லாருக்கும் மனைவி இருந்தாலும் நல்லாள் அந்த வார்த்தை இருக்கிறது. அது என்ன சொல்றாங்க? ஒரு குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கு மனிதனுடைய வேறாக இருக்கிற பெண் தான். அப்போ பெண்ணில் நல்லாளோடு பெருந்தரை இருப்பது என்பதற்கு முதலாவது மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம். கடைசியிலே பெண்ணில் நல்லாளோடு பெருந்தரை இருப்பதை
இருக்கிறார். சிவசமணித்தர் சிவமகாலிங்கம் அவர்கள் இந்த பாடலை தான் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த பாடலில் உலகிலே வாழ்க்கையிலே சைவ சமயத்திலே பொண்ணுக்கு உயர்வான இடத்தை எப்படி கொடுத்தார்கள், சமண சமயம் ஏனைய பௌத்த சமயம் கொடுக்காத சிறப்பை சைவ சமயத்தவர்கள் வாழ்க்கையிலே பெண்ணுக்கு எப்படி கொடுத்தார்கள் என்பதை இந்த வண்டியில் நம்ம பாடலாம் என்ற தேவாரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த கட்டுரையை மிக அருமையாக இருக்கிறார். முடித்தவுடனே மாணவர்களுடைய கையை கோர்த்து இந்த அக்னியை விளங்கரைக்கிறார். 5 கடல் சுத்தி கொண்டு வாங்க, வீதி ஒழுக்கிறதெல்லாம் சுத்தி கொண்டு வாங்க. 5 கடலையும் இந்த அக்னியிலே அவிழ்க்கிறார்கள். என்னதுக்கு போவார்கள்? இந்து தொடக்கம் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை சத்தியமான சாப்பாடு அனுப்புவோம். 2வது வீட்டில் இருக்கிற விருந்தினர்கள் எல்லாம் சாப்பாடு அனுப்புவோம். 3வது பிச்சைக்காரர் பிரம்மச்சாரிகள் தனியார்களுக்கு சாப்பாடு. 4வது படைத்து சாப்பிடுவோம். 5வது பிதர்களுடைய கடமையை செய்கிறார். துவக்கம் எல்லாம் ஒரு கத்தி ஒரு தெரியாது. வீடியோவில் 5 சுற்றி வரவில்லை. அந்த சுற்றி வருவதை அமைப்பதற்கு நேரம் போவது, அந்த நேரம் மாணவர்கள் அந்த நேரம் போனவர்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சைவர்களுடைய வாழ்க்கையை கடந்துதான் திருமணம். முதலாவது சத்தியம் உண்மையில எங்களுடைய பெற்றார்களுடைய உறவினர்களுடைய உற்றார் எல்லாரையும் இந்து வளர்ந்த சம்பதிகளாக நாங்கள் நெருப்பு மீது ஆணையாக பார்க்கிறோம். 2வது சுத்தி கொண்டு வருகின்ற அதீதி இயக்கியம் பிரம்மனுடைய கடமையை சேர்க்கையாக செய்யும். பாவம் இப்போதைய புள்ளிகளுக்கு தாங்களுக்கு சத்தியம் செய்திருப்பதை பேசுகிறார். இப்படி ஒரு கடமைக்கு ஒரு பேருக்கு உண்டான சத்தியம் செய்வது தெரியாது. இப்போ சத்தியம் தெரிஞ்சது அதே நேரத்தில் தெரியாது. இருந்து வேலை ஏற்றுக்கொள்வதா அதை கூட மாணிக்கவார்கள் சொன்னாங்க. அப்படி ஏற்றுக்கொள்வீர்களாலும் இருக்கிற போது பெண்களாகிய நாங்கள் பயப்படுவோம். குறைவா உங்களுக்குள்ள உணர்ச்சி அடைத்தலும் அங்கு பலரும் பொறுத்து அச்சத்தா எங்களுக்கு நாம் முன்னடியாக கவிதை நாங்கள் ஏற்க மாட்டோம். அப்படி ஏற்காத நிலையில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் உங்களுக்குள்ள உணர்ச்சியை அடைக்கலம் வந்து என்னுடைய கையில தன்னை ஊட்டி என் கண்ணை தாழ பார்த்து கொடுக்கிற போது பெண்களாகிய நாங்கள் எல்லாம் பயப்படுவோம். அதனால சொல்கிறோம் முன்னடியாக தாழ்வடைப்போம். உன்னுடைய அடியவன் தான் கருத்து மனமகனாக வர வேண்டும். உன்னுடைய நாமம் வந்தால் கருத்து மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று மாணிக்கவாசகர் கூறுவார். சித்தர்கள் என்பதை மூலம் நடந்து கொண்ட வித்தக சித்திர கடமை என்று தாய்மானுடைய பாடலிலிருந்து வழியெடுத்து மூலம் பாடப்பட திருமணனுடைய அந்த வரவிலைதான் சித்தர்கள் வருகிறார்கள் என்பதை மிக அழகாக இங்கு எடுத்துக்காட்டினார். அடுத்தது கல்வியின் பயன். இந்த கட்டுரை மிக பொருத்தமானது. கல்வியினுடைய பயன் கல்வியை விளங்கிக் கொள்வதில்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை கற்றவருடைய தொகை குறைவாக இருந்த காலத்திலே உயர்ந்த பண்பாடு. இந்த கற்றவர்கள் அதிகரித்ததினாலே பண்பாடு உறுதியாக இருக்கிறது என்றால் எல்லாரும் கல்வியை ஒரு சாமுதலாகவும் தங்களுடைய பொருளாதாரத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். பொருள் கல்வி என்பதை பொருளோடு அதனுடைய தத்துவத்தோடு பாடவில்லை. இல்லைன்னா முதியோர் நிலவை வருகிறார்கள். இதெல்லாம் யாழ்ப்பாணத்திலே மிக கொடுமை. இன்றைக்கு முதியோர்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். மிக துன்பம். நாங்கள் ஒரு பெரிய அறிஞர் சபையிலே அவர் பேருக்கு ஒரு பேரறிஞர், அவர் 100 வயதில் வந்து ஒரு பேரறிஞரை கொண்டு போய் முதியோர்களை விட்டார். பிள்ளைகள் யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒரு வேறு முதியோர்களை விட்டிருந்தார்கள். அந்த முதியோர்களுக்கு இன்னொரு வருட மண்டாடி 20 பேருக்கு வரைக்கும். அதான் வெளிநாட்டிலே இருந்து நான் வந்து உடனே போனேன். அப்போது அவர் உதாரணத்தை கட்டவுடனே கையை பிடித்துக் கொண்டு உற்சாக வேண்டிய 100 சொல்லி வைத்திருக்கிறார். அவருடைய கண்ணு அழகாக அல்ல
போகணும் கிடந்து கோயிலுக்கு வேண்டா தீவாகட்டா அந்த தீவம் சரியா போகணும். இவர்கள் குழந்தைங்க உலகத்துக்கு சுற்றி செல்ல முடியுமா? இவர்கள் குழந்தைங்க உலகத்துக்கு கட்டுரை எழுத முடியுமா? இவர்கள் முறையை போகும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இப்படி முதியவர்கள் முதியவர் அழுகிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் பிள்ளைக்கு தெளிவுபடுத்த நாங்கள் வேலை படுத்துறதுல நீங்கள் அதை வயது நீங்கள் அந்த அம்மா என்ன சொன்னா 12 மணி மட்டும் விளையாட்டு வச்சு அவன் படிக்கிறது நான் பக்கத்துல இருக்க கோபி போட்டு கண்ணீர் அது சமயம் வாழ்ந்தோடு தேவையானது புரிதாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, கோடி இழப்பினார்கள். அதனால வாழ்வு என்பது என்ன என்பதை விளக்கிக் கொண்டார். ஆறு கூட போய்க்கிறார். நான் சொல்லுவது என்னென்றால் நான் முதிய வயது ஒரு பழக்கம் நான் சொல்லுவது வயது ஒரு பழக்கம் நான் சொல்லுவேன். எனக்கு தூங்கில் ஒரு ஆசிரியர் பஞ்சாயத்து பெரிய அறிஞர் ஒவ்வொரு மாநிலே 12 மணிக்கு கனவு தெரியாமல் போவார். 12 மணிக்கு கண் தெரியாது, கவனம் கீழாக இல்லை. கலாச்சார ரீதியில போய் மாலையிலே உடம்பு தேர்தலை வாசித்து விட்டு 11 மணி 10 மணி 11 மணிக்கு வருவார். ஒரு முறை 12 மணிக்கு ஒரு தேர்தல் வாசித்து கொள்கிற போது நான் அந்த பெரிய ஆசிரியர் படுவர்கள் மதுரையில் இருக்கிறார். பஞ்சாயத்து தந்தையார் 12 மணி இந்தியாவில் இருந்து ஒரு ஆசிரியர் அப்போது பஞ்சாயத்து கொண்டிருக்கிறார். 85ஆம் ஆண்டு மட்டும் அந்த உயிர் பிடியில் மட்டும் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் மாலையில் போய் அவர் சொல்லப்படுவது வாசிப்பது அவருக்கு என்ன உணர்வு என்னுடைய தந்தையார் அவருக்கு 12 மணியும் படித்தவர் ஆசிரியர்களுடைய அவர் ஆசிரியர் எல்லாம் நம்மளுடைய எதிர்கால தீமை உண்மையிலே இந்த கல்வி பயன் கற்ற சமூகம் இருந்தவர்கள் கற்ற சமூகம் கற்ற அமையம் வாழ்வதற்கு வாழ்ந்தால் வாழாத நூலாசிரியர் இந்த வார்த்தையை எடுத்து கையாளுகிறார். நெஞ்சுக்கு அறிவுக்கு பாட நெஞ்சுக்கு அறிவுக்கு பாட மனிதன் வாழ்க்கையிலே வாழ்வாய் வாழாத நெஞ்சது நீ வாழ எல்லாரும் வாழணும். ஆனா நீ வாழாத வாழ்வாய் உன்னுடைய நெஞ்சுக்கும் உனக்கும் உடனடியாக வாழ்கிறார். நெஞ்சிலே பழக்க வைத்து வாழ்கிறார்கள். ஞானிகள் மகான்களுடைய பாடல்களை வைத்துக் கொண்டு இங்கே குறிப்பிடுகிறார். இந்த பாடல்கள் பார்க்கும் போது கல்வி சில ஞானிகள் கற்றாலே கல்வி அறிவோடு மெய்ப்பொருள் காணும்போது அறிவு கல்விகள் கல்வி எல்லாம் வர ஞானம் பெற வேண்டும், உண்மை பெற வேண்டும், சத்தியம் பெற வேண்டும், லட்சியம் பெற வேண்டும். இல்லை என்றால் கல்வியாக அதை செஞ்சு ஒரு கல்வி வாழ்க்கை இருக்கப்பட்ட சிறப்புகளை மிக அழகாக சொல்லி மாநில சுவாமிகள் பொய்மையை எழுப்பி பொருளை அடுத்தவரில் தலைமுறையை பொய்மையாக வாழ்ந்தவர்களை மாணிக்கவாசகர் கல்வி அடையாள தந்தை சொல்வது இந்த உலகத்தில் தலைமுறை அதை இந்த நூலாசிரியர் மிக அற்புதமாக கையாளுகிறார்கள். பொய்மையே பெருக்கி பொய்மையை பெருக்கி பொருளினை இருக்கும் ஒரு சிலர்கள் பொழுது போக்குகிறவர்களையும் அந்த பொருளினை பெருக்கி
இந்த தமிழ் குரு கொடுத்தாங்க. அதையும் சுட்டிக்காட்டி இந்த பாடலை கொண்டு வந்து இந்த நல்ல மாற்றுக்கு அடையாளமாக மிக அழகாக சிவத்தமிழ்